فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அழகான இந்த மாணவ மன்றத்தின் ஆண்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பட்டம் சென்ற பல மாணவர்கள் பல அரிய கருத்துக்களை இங்கே பொழிந்தார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் 9:05க்கு முடிக்குன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக முடிச்சிருவேன், அதை விட தாண்டாது. எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்பது மார்க்க கல்வியின் ஆய்வும் அமலும். அதாவது கல்வின்னு சொன்னா பரவாயில்ல, கல்வியை பத்தி பேசிடலாம். மார்க்க கல்வி, அந்த மார்க்க கல்வியினுடைய ஆய்வு, அதனுடைய அமல். உலக கல்வி பத்தி பேச முடியாது. அப்ப மார்க்க கல்வியினுடைய ஆய்வுகள் குறித்து, அந்த ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படக்கூடிய அமல்களை குறித்து நமக்குண்டான இஸ்லாமியர்களுக்கு அடிப்படையான ஆதாரங்கள் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இந்த 4 தான் இஸ்லாமியர்கள் தங்களுடைய சட்டங்களையோ அமல்களையோ இந்த 4 மூலமாக வகுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப ஆய்வின் மூலமாக ஏராளமான அமல்கள், அந்த அமல்களை நாம் கடைபிடித்து வருகிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு ஃபத்வா ஒன்று வருகிறது. என்ன ஃபத்வானா தலாக் ஃபத்வா. இந்த தலாக் ஃபத்வா ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்குது, இப்போ தான் இருக்குது அப்படிலாம் கிடையாது. கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க. இப்படி கணவனும் மனைவியும் பேசிக் கொள்ளுகின்ற பொழுது, அப்ப மனைவி என்பவள் தமது அழகை குறித்து கணவனிடத்திலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவள் என்ன சொல்வாள் தெரியுமா? நான் சந்திரனை விட அழகாக இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாள். இவனுக்கு கோபமாயிரும் கணவனுக்கு. நீ அப்படியா சொல்ற? நீ சந்திரனை போன்று அழகு என்று வர்ணிக்கிறாய், நான் மறுக்கிறேன். நீ அந்த அழகை போன்று இருக்க வேண்டும்.
அந்த அழகை போன்று இல்லாத பட்சத்தில் அன்டி தாலிக், நீ தலாக்கு அப்படின்னு தலாக் விட்டுறாரு. கடைசியில் இந்த பிரச்சனை இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வருகிறது. அப்ப மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பிரச்சனையை கேட்டு ஃபத்வா கொடுப்பாங்க. ஆமா, கணவன் சொன்னது சரிதான், நீ உன்னை சந்திரனை போன்று அழகில் வர்ணித்தாய், நீ அப்படி இல்லையே, சந்திரனை போன்று இருந்தால் தலாக் இல்லை, ஆனால் நீ சந்திரனை போன்று கிடையாது, அப்ப அவர் தலாக் விட்டது சரிதான் அப்படின்னு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்வா கொடுப்பாங்க. மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில தன்னால் தொகுக்கப்பட்ட முஅத்தா மாலிக் என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்தை பாடமாக நடத்துவார்கள். அதுல மாணவராக சிறு பிள்ளையாக வந்தவர் யாரு? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர் வருவதற்கு முன்னாலேயே முஅத்தா ஃபுல்லா மனப்பாடாக்கிட்டார். இவர் வருவதற்கு முன்னால் முஅத்தா இமாம் மாலிக் அவர்கள் தொகுத்த அந்த ஹதீஸ ஃபுல்லா இவர் மனப்பாடாக்கிடுவார். 10,000 ஹதீஸுகள். எத்தனை ஹதீஸுகள்? முஅத்தா இமாம் மாலிக்கில் இடம்பெற்ற 10,000 ஹதீஸுகள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு பரக்கத்துக்காக இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபைக்கு வருவார். அப்ப ஃபத்வா கேட்டு போறாங்க. சிறு மாணவராக இருந்த ஒரு ஓரத்தில் இதை கண்காணித்துக் கொண்டிருந்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்ப போகக்கூடிய அந்த சமயத்தில் அந்த மனிதரை பார்த்து கேட்பாங்க, உஸ்தாது என்ன தீர்ப்பு சொன்னாங்க, என்ன ஃபத்வா கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ தலாக்கு செல்லுபடி ஆகும் ஃபத்வா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல பொழுது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல, நீங்கள் கணவன் மனைவியாக வாழலாம், இது தலாக்கு நடைபெறாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நடைபெறாது? இவர்களுடைய ஆய்வு என்ன, இவர்களுடைய மார்க்க ஆய்வு என்ன அப்படின்னா, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுவாங்க. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், சூரத்து தீன் என்ற அந்த சூறாவில் அல்லாஹ் மனித படைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாம் மனிதனை அழகிய வடிவத்தில் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சந்திரனை விட, சூரியனை விட, அண்ட சாஸ்திரங்களை விட இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களை விட அழகான ஒரு படைப்பு தான் மனித படைப்பு. அப்ப அந்த சந்திரனை விட உங்களுடைய மனைவி அழகானவள் தான். அப்போ இந்த தலாக்கே நிகழாது என்று இந்த குர்ஆனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது இந்த ஃபத்வா கொடுப்பாங்க. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆசிரியராக இருக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஃபத்வாவை ஏற்றுக்கொள்வார்கள். பெரிய ஒரு இமாம், பெரிய ஒரு ஆசிரியர் தமது மாணவருடைய அந்த மார்க்க ஆய்வை கண்டு அந்த ஃபத்வாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப இதுதான் மார்க்க ஆய்வு. இந்த ஆய்வின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய அதை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமலுக்கு கொண்டு வந்தார்கள். தலாக் என்பது நிகழாது. இப்படித்தான்
இமாம்களுடைய ஆய்வுகள் இருந்தது, முஹத்திஸீன்களுடைய ஆய்வு இருந்தது. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் நமது அமல்களும் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. இதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லலாம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது. என்ன அப்படின்னா, ஒரு திருடன் அவன் திருடிக்கொண்டு அவன் ஓடுகின்ற பொழுது விழுந்து செத்து போயிட்டான். அப்ப அங்க ஒரு பிரச்சனை வருது. அப்ப திருடனுக்கு ஜனாசா தொழுகை இருக்கா இல்லையா? திருட்டு பயலுக்கு செத்து போயிட்டான். அப்ப இவனை குளிப்பாட்டி ஜனாசா தொலை வைக்கணுமா கிடையாதா? அப்ப மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, சட்ட பிரச்சனை இருக்குது. இந்த சட்ட பிரச்சனை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வருகிறது. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, திருடன் அவன் செத்து போயிட்டான், முஸ்லிமா காபிரா கேட்கிறார். அவன் முஸ்லிம் தான், ஜனாசா தொழுகை உண்டு அப்படிங்கிறார். என்ன ஆய்வுகள் செய்யறாங்க அப்படின்னா, திருடன் காஃபிர் ஆகிட்டான்னா காஃபிருக்கு தொழுகை கிடையாது. ஒரு முஸ்லிம் திருடன் ஆகிட்டான், ஃபாசிக், அவன் பாவி, அவன் இஸ்லாத்தை மறுக்கவில்லை, காஃபிர் அல்ல. ஒரு முஸ்லிம் பாவியாக இருந்து அவன் மரணித்தால் அவன் காஃபிர் அல்ல, அவன் பாவி. ஃபாசிக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம். இப்போ ஒரு பாவிக்கு ஜனாசா கிடையாதுன்னா எந்த ஜனாசாவையும் நம்ம தொலை வைக்க முடியாது, எந்த ஒரு ஜனாசாவையும் நல்லடக்கம் செய்ய முடியாது. 99% பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள். முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. எப்படிப்பட்ட ஜனாசா அப்படின்னா, அவர் அகலமான அம்பை வைத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அப்ப தற்கொலை செய்து கொண்ட அந்த முஸ்லிமான அந்த மனிதர், அவருடைய ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்க மாட்டாங்க. நல்ல கவனிச்சுக்கணும், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, தற்கொலைக்கு ஜனாசா தொழுகை நடத்தவில்லை. இப்போ ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஊர்ல ஒரு முஸ்லிம் பெண்ணு, ஒரு முஸ்லிமானு அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த ஜனாசா பள்ளிவாசலுக்கு வருகிறது. அப்ப இதற்கு ஜனாசா தொழுகை நடத்தலாமா கூடாதா? முஸ்லிம் ஷரீஃப்ல என்ன வருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தவில்லை என்று வருகிறது. நம்ம ஊர்ல ஒருத்தன் தூக்குல போட்டான், ஜனாசா வருகிறது. இமாம்களுடைய ஆய்வுகள் என்ன? இதுல எப்படி அமல் செய்யணும்? 4 இமாம்களுடைய யோகோபித்த கருத்து, தற்கொலை செய்து கொண்ட ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தலாம். 4 இமாம்கள், கருத்து வேறுபாடே கிடையாது. அப்ப ஹதீஸ் இப்படி வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தவில்லை என்று வருகிறது. அங்க ஜனாசா தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அங்க அமல் இல்லையே. இப்போ நம்முடைய காலத்தில் ஏகப்பட்ட தற்கொலைகள், இஸ்லாமியர்களே தற்கொலை பண்றான். ஆனால் அந்த ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது, கபர்ஸ்தானில் இடம் கொடுக்கப்பட்டு கபர்ஸ்தானில் அடக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறது? ஹதீஸ்ல தொலை வைக்கவில்லை என்று வருகிறது. யோகபித்த 4 இமாம்களுடைய ஃபத்வா தொழுகை நடத்தலாம் என்று வருகிறது. அப்ப எதை எடுக்கிறது? அப்ப இமாம்களுடைய ஆய்வு என்ன? இமாம்கள் என்ன ஆய்வு செய்கிறார்கள் என்றால்,
இறந்து போன ஜனாசா காஃபிர் கிடையாது. இறந்து போனவர் காஃபிர்னா தொலை வைக்க கூடாது. காஃபிருக்கு இடம் கிடையாது. ஃபாசிக்கு அவர் முஸ்லிம். ஆனால் தற்கொலை என்பது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை புரிந்தவர் அவர் ஃபாசிக்கு, காஃபிர் அல்ல. காஃபிர்னா தான் தொலை வைக்க கூடாது ஜனாசா தொழுகை. ஃபாசிக்காக இருந்தால் தொழுகை நடத்தலாம் என்ற ஆய்வுகளை கொண்டு அதையே அமல்படுத்துகிறார்கள் இமாம்கள். இப்ப ஹதீஸை என்ன செய்யறது? இந்த ஹதீஸை தூக்கி போடுறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை மதிக்காமல் அப்படியே போடுறதா? கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொலை வைக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கிடணும். தான் தொலை வைக்கவில்லை, ஒதுங்கி கொண்டார்கள். யாரும் தொலை வைக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பார்கள், கடுமையாக கண்டிப்பார்கள். ஜஜ்ரன், ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட ஜனாசாவுக்கு தொழுகை நடாத்தாமல் தண்டிப்பதற்காக ஒதுங்கி கொண்டார்களே தவிர யாருமே தொழக்கூடாது, தொலை வைக்க கூடாது என்று சொல்லவில்லை. இமாம்கள் ஆய்வுகள் செய்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்க கல்வியினுடைய ஆய்வுகள் இப்படித்தான் இருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? யாராவது கடனாளியாக இருந்து இறந்தால் அவருடைய ஜனாசாவை தொலை வைக்க மாட்டாங்க. ஹதீஸ்ல வருகிறது, புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருகிறது. எப்பா இந்த ஜனாசா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் கேட்பாங்க. ஜனாசா வந்திருக்குது, ஜனாசா கடனாளியான்னு கேட்பாங்க. ஆம் என்று சொல்லப்பட்டால் உங்களுடைய இந்த தோழருக்கு நீங்களே தொலை நடத்தி கொள்ளுங்கள், ஒதுங்கிடுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளி ஜனாசாவுக்கு தான் தொலை வைக்கவில்லை. ஆனால் யாரும் ஜனாசா தொழுகையில் ஈடுபடக்கூடாது, நடத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. அப்ப இமாம்களுடைய இந்த ஆய்வுகள் மார்க்கத்திலே இப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் அல் குர்ஆனை படித்து பார்த்தால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த மார்க்க கல்வி என்பது, அந்த மார்க்க கல்விக்கு இஸ்லாம் பல படித்தரங்களை, அங்கீகாரங்களை வழங்குகிறது. கல்வி கற்பது தக்குவா, இறையச்சம். கல்வியை தேடுவது இபாதத், வணக்க வழிபாடு. கல்வி ஞானம் பற்றி பேசுவது தஸ்பீஹ், இறைவனை துதிப்பது போன்று. கல்வி பற்றி சொற்பொழி ஆற்றுவது ஜிஹாத், அறப்போர். கல்வியை கற்றுக் கொடுப்பது சதக்கா, தர்மம். இவ்வளவு அங்கீகாரத்தை கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கிறது. இன்னொரு சிறந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறது. இந்த இறை நம்பிக்கை என்பதற்கு 70 கிளைகள் இருக்குது. முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இறை நம்பிக்கைக்கு எத்தனை கிளைகள்? 70 கிளைகள். இந்த 70 கிளைகள் சம்பந்தமாக நான் கற்றை எழுதியிருக்கிறேன். நீங்கள் நெட்டில் பார்த்தா தெரியும். இந்த தினத்தந்தியில் அந்த அருள் தரும் ஆன்மீகம் என்பதில் தொடராக எழுதணும். அந்த 70 நெட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடலாம். அப்போ அந்த 70 இறை நம்பிக்கைகள் எப்படி பிரிக்கப்படுகிறது அப்படின்னா 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. உள்ளம் சார்ந்த இறை நம்பிக்கை 24 கிளைகள் இருக்கிறது. நாவு சார்ந்த இறை நம்பிக்கை 8 கிளைகள் இருக்கிறது. உடல் சார்ந்த இறை நம்பிக்கை 38 கிளைகள், ஆக 70 கிளைகள். அப்ப இந்த 70ம் இறை நம்பிக்கையை சார்ந்தது. அதுல இஸ்லாம் கல்விக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கிறது என்று சொன்னால், நாவு சார்ந்த இறை நம்பிக்கை. கல்வி கற்பது, கற்றுக் கொடுப்பது, ஆய்வில் ஈடுபடுவது, இது எது சார்ந்தது? நாவு சார்ந்த இறை நம்பிக்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதான் உயர்தரமானது. ஆனால் கல்வியும் அதற்கு நிகரானது, அதுவும் இறை நம்பிக்கை. நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் 6666 வசனங்கள் இருக்கிறது.
இதுல ஆராய்தல், சிந்தித்தல், யோசித்தல், உணர்தல், அறிதல், படிப்பினை பெறுதல், பாடம் பெறுதல், அறிவுரை பெறுதல், உற்று கவனித்தல் போன்ற கல்வி சம்பந்தமாக, மார்க்க ஆய்வு சம்பந்தமாக ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. 10% வசனங்கள் இருக்கின்றன. நீங்கள் குர்ஆனை திறந்து படித்து பார்த்தால் போதும். அப்ப மார்க்க ஆய்வு சம்பந்தமாக அல் குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே இருக்கிறது. அந்த மார்க்க ஆய்வுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் செய்யப்பட்டது. மார்க்க ஆய்வு செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் செய்யப்பட்டது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தராவீஹ் தொழுகை கரெக்டா 9:05 முடிஞ்சு 5 நிமிஷம் இருக்குது. தராவீஹ் தொழுகை, தராவீஹ் தொழுகை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜமாத்தா கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் தொழுவாங்க, பின்னால சஹாபாக்கள் நின்று தொழுவாங்க. 2வது நாள் தொழுவாங்க, முதல் நாளை விட அதிகமாக கூட்டம் வரும். 3வது நாள் தொழுவாங்க, முந்திய 2 நாள் கூட்டத்தை விட அதிகமாக கூட்டம் பெயரும். இந்த செய்தியும் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது நாள் தராவீஹ் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் வரமாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தராவீஹ் தொழுகைக்காக வேண்டி வரமாட்டாங்க. அப்ப இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே மரணித்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலிருந்து அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தராவீஹ் தொழுகை என்பது இப்படி ஜமாத்தெல்லாம் கிடையாது. அவங்க வந்து தொழுவாங்க. இதுதான் இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் பார்க்கும் பொழுது, ரமலான் காலத்தில் பள்ளிவாசல்ல ஒரே பள்ளிவாசல்ல 10 ஜமாத் நடக்கும், 5 ஜமாத் நடக்கும். என்னடா, நாம் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டிய இந்த பள்ளிவாசல்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு தொழுகிறாங்களே, அங்க 5 பேர் தொழுகிறாங்க, இங்க 5 பேர் தொழுகிறாங்களே, சில பேர் தனியா தொழுகிறாங்களே அப்படின்னு என்ன செஞ்சாருன்னா, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதாங்க, பின்னால சஹாபாக்கள் நின்னாங்க. இதை ஆய்வு செய்து அவர் தான் என்ன செய்றார் அப்படின்னா, காரி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில உமர் கத்தாப் அவர்கள் அந்த தராவீஹ் என்ற அந்த தொழுகையை ஜமாத்தோடு தொழும்படியான அந்த உத்தரவை பிறப்பித்து அதை செயல்படுத்துகிறார்கள். இதுதான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மார்க்க ஆய்வு. இன்னைக்கு எது அமல்ல இருக்குது? அவர்களுடைய மார்க்க ஆய்வு தான் இன்னைக்கு அமல் செய்யப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு மார்க்க ஆய்வுமே அது அமல் செய்ய வருவதற்கு வேண்டிதான். இன்னொரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏராளமான விஷயங்கள் பேசலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த குடிகாரனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் 40 கசேடிலாம் கிடையாது. குடிகாரன் கொண்டு வரப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மக்கள் அடிப்பாங்க, வாரியலால் அடிப்பாங்க, செருப்பால் அடிப்பாங்க, அல்லது ஈச்சமர அந்த மட்டையால் அடிப்பாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் குடிகாரர்கள் பெருகிவிட்டார்கள், குடிப்பழக்கம் ரொம்ப ஆயிருச்சு. இப்ப அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, குடிப்பழக்கத்தை குடிகாரர்கள் கைவிடுவதற்காக வேண்டி 40 கசையடியை கொண்டு வந்தார்கள். 40 கசையடியை. இது எந்த காலத்தில் இருந்துச்சு? அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய காலத்தில் இருந்துச்சு. அவர் மரணித்த பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரைக்கும் இருந்தது. அப்ப உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, 40 80 கசையடி ஆக்குனாங்க. எத்தனை கசையடி ஆக்குனாங்க? 40 80 கசையடியாக ஆக்குனாங்க. உமர் கத்தாபுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய சஹாபி குடிச்சிட்டார். பத்ர்ல கலந்துருக்கிறாரு,
உகது போர்ல கலந்திருக்கிறாரு. முதலாக ஹிஜ்ரத் செய்தார் பெரிய சஹாபி. உமர் கத்தாபுடைய காலத்தில் பிரச்சனை வருகிறார். இந்த 40 கசையடிய 80 கசையடியா மாத்துறார். அதுக்கு அவர் ஆய்வு செய்கிறார். அப்ப பெரிய சஹாபி முதலாக ஹிஜ்ரத் செய்தார். பத்ர் களத்தில் கலந்துக்கிட்டாரு, உகது களத்தில் கலந்துக்கிட்டாரு, குடிச்சிட்டாரு. அவரை பிடிச்சி வந்துட்டாங்க. அப்ப அவர் பிடிச்சி வரும் பொழுது 80 கசையடி கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மிகப்பெரிய சஹாபி கேட்கிறாரு, குர்ஆன்ல கசையடி இருக்குதா, எனக்கு நீங்க கசையடி கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. குர்ஆன்ல கிடையவே கிடையாது. கசையடி குர்ஆன்ல கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது. அப்ப உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், அப்ப நான் கசையடி உனக்கு கொடுக்க முடியாதா, குர்ஆன்ல இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர் ஒரு வசனத்தை ஓதி கட்டுறார். லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜுனாஹும் ஃபீமா துஇமு இதா மத்தகவ் வ ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சும்மத்தகவ் வ ஆமனு சும்மத்தகவ் வ அஹ்ஸனு வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்தவர், அவர் தவறு செஞ்சா, அவர் குடிச்சிட்டு பின்னால திருந்தனா அப்படின்னு வருது. அப்ப பிறகு அவர் பாவங்களை தவிர்த்து கொண்டால் 3 தடவை வருகிறது, அவர் மீது குற்றம் கிடையாது என்று இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுறார். உமர் கத்தாப் கேட்கிறார், சபையில்ட கேட்கிறார், எப்ப இவருக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பதில் சொல்லுவார்கள். இந்த வசனம் இறங்கியது முன்னால குடிச்சிருப்பாங்க, முன்னால குடிச்சு வஃபாத்தா இருப்பாங்க, அதுக்கப்புறம் திருந்திருப்பாங்க. அவர்களுக்குத்தானே தவிர மது வசனம் தடை செய்யப்பட்ட பிறகு யாரும் குடித்த பிறகு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டக்கூடாது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லுவாங்க. அப்ப 80 கசையடி என்ன ஆய்வு செஞ்சாரு அப்படின்னா, ஒருத்தன் குடிச்சிட்டான், குடிச்சா என்ன போயிரும், மூளை போயிரும், அப்படிதானே? அப்போ மது குடிச்சா போதையில போயிருவான், போதை ஏறிச்சுன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவான், அறிவு போயிரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆய்வும் இப்படித்தான் இருக்கிறது. அறிவி மழுங்கி போச்சுன்னா கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுவான், இட்டுக்கட்டி பேசுவான். இதை பிடிச்சுக்கிட்டான். அப்போ இட்டுக்கட்டி பேசுறதுக்கு குர்ஆன்ல எத்தனை கசையடி இருக்குது? 80 கசையடி இருக்குது. அப்ப இதைத்தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆய்வை அவர்கள் மக்கள் மன்றத்தில் இது நாள் வரைக்கும் இது அமல் செய்யப்படுகிறது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்க கல்வி ஆய்வுகள் செய்யப்பட்டன, அது அமல்படுத்தப்பட்டன. அப்ப இப்படித்தான் இஸ்லாமிய ஆய்வுகள், அந்த ஆய்வுகளை பின்பற்றித்தான் இஸ்லாமியர்கள் நடக்கிறார்கள். இப்படி ஏராளமான ஆய்வுகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆய்வும் அதை அமல் செய்வதற்காக வேண்டித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முத்தலாக்கு விட்டால் ஒரே தலாக் நடந்தது. அதை ஒரே மஜ்லிஸில் முத்தலாக்கு விட்டால் முத்தலாக் என்ற அந்த சட்ட ஆய்வை கொண்டு வந்தவர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செஞ்சாத ஏன் செஞ்சாங்கன்னா, ஒரே நேரத்தில் தலாக்கு அதிகமாயிருச்சு. தலாக்கு அதிகமான பிறகு மனைவியினுடைய அந்த கண்ணியம் தெரியல, எதுக்கு எடுத்தாலும் தலாக்கு. அப்ப இவனை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட சட்ட ஆய்வையும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இப்படி இஸ்லாத்தில் சஹாபாக்கள் சட்ட ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, இமாம்கள் சட்ட ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மார்க்க கல்வியினுடைய இந்த ஆய்வுகள் எல்லாம் இன்று நாம் அமல் செய்கிறோம், அதை நாம் பின்பற்றி நடக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்க ஆய்வு என்பது அது கடைபிடிப்பதற்காக, அமல் செய்வதற்காக வேண்டித்தான். எனவே இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, இஜ்மா என்ன சொல்லுகிறது, கியாஸ் என்ன சொல்லுகிறது, இதுதான் இந்த அடிப்படை. இந்த அடிப்படையில் இருந்து தான் இஸ்லாமிய சட்டங்கள் வகுக்கப்படுகிறது, அது நமக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்னும் ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது. எனவே இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ
குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ, ஹதீஸ் என்ன சொல்லுகிறதோ, அந்த சட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் அமல்படுத்துவதற்கு, அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.